सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता விஷ்ணுதாஸ்நாம ஸ்தோத்திர ரத்னத்துல 10வது ஸ்லோகம். முதல் கேள்விக்கு பதில். அதுக்கு முன்னால கேட்டதான 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாச்சு. அந்த கிமேகம் தெய்வதம் லோகே என்றதான ஒரு கேள்விக்கு விஸ்தாரமாக பதில் சொல்லணும் எனக்கூடியதான எண்ணத்துல 1000 நாமாக்களை சொன்னார். 1000 நாமாக்கள் சொன்ன போதிலும் ஒரு நாமாவும் பகவானை குறிக்கல. அப்ப ஏன் சார் 1000 நாமாக்களை சொல்றேன் அப்படின்னா, இந்த 1000 நாமாக்களும் அவருக்கு குணப்பிரயுக்தமான நாமாக்களை தவிர அவரை எந்த சொல்லும் சொல்லார். சொல்லுக்கு அப்பாற்பட்டவர். சொல்லுக்கு மட்டும் அப்பாற்பட்டவர் இல்ல, மனதுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனா அவரை எப்படிதான் அறிந்து கொள்றது அப்படின்னா, ஆச்சாரியோபதேசத்தினால் அறிய முடியும். உபதேசத்தினால்தான் உபதேசீக சமதிகம்யம். உபதேசத்தினால் மட்டும்தான் அதை அடையக்கூடியது. அப்ப அந்த உபதேசமும் சொல்லுத்தானே, அவரும் ஒரு வார்த்தையை தானே சொல்றார். ஆமா, வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையானது ஏதோ வேலை செய்யறது சார். எப்படி வேலை செய்யறது? நீங்க தூங்கும் பொழுது உங்களை எழுப்புறா போல. தூங்கும் பொழுது எழுப்புறதுக்காக உங்க பேரை வச்சு கூப்பிடுறா. அதை கேட்டுண்டு எழுந்துட்டா இல்ல எழுந்துட்ட பிறகு கேட்கிறடா, யாருக்கும் தெரியும். கேட்டுண்டு நீங்க எழுந்துட்டேன்னு சொன்னா நீங்க தூங்கலைன்னு அர்த்தம். கேட்காம எழுந்துட்டேன்னு ஏன் உங்க பேரு கூப்பிடுவானே? ஏதோ ஒரு சத்தம் பண்ணியிருக்கலாமோ இல்லையா? அப்ப அதனால என்ன தெரிகிறது? அந்த தூங்குறவனை எழுப்புறதுக்காக சொல்லக்கூடியதான சொல்லானது அவர் கேட்காத போனாலும் அவருக்கு நாம எழுந்துக்கணும்னு அறிவை உண்டு பண்ணிது. அதே விதமாகத்தான் இந்த வேதாந்த சொற்கள் எல்லாம் அது குருமுகமாக உபதேசம் பண்ணும் பொழுது அது ஒரு நாளைக்கு வேலை செய்கிறது, அப்பவே வேலை செய்யுது. அதுக்கு தகுந்ததான பரிப்பாகம் உங்க மனசுக்கு வரணும், அப்பதான் வேலை செய்யும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கு. அதே மாதிரியே இந்த 1000 நாமாக்களையும் அந்த பீஷ்மாச்சாரியர் தான் அனுபவிச்சு அதை சொல்றார். இந்த நாமாக்கள்லாம் எங்க இருக்கு? வேதங்கள்ல இருக்கு. யானி நாமானி கௌணானி ख्यातानि महात्मना ऋषिभि परिगीतानि तानि वक्ष्यामि भूतये அப்படின்னு ரிஷிபி பரிகீதானி. ரிஷிகள், ரிஷின மந்திர திரஷ்டாக்கள். மந்திரமானது எங்க இருக்கு? வேதங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரம். அத்தனை மந்திரங்கள்லயும் இருக்கக்கூடியதான அந்தந்த சொற்களை அந்தந்த பதங்களை எடுத்து ஒரு மாலையா போட்டார். அதனால்தான் விஷ்ணுதாஸ் நாம மாலா மந்திரஸ்யா. இது என்ன மந்திரம்? மாலா மந்திரம். அக்ஷரங்களுக்குள்ளேயே இந்த மந்திரங்கள், பிண்ட மந்திரங்கள், மாலா மந்திரங்கள், இப்படி நிறைய மந்திரங்கள் உண்டு. அதே போல இது மாலா மந்திரம். இது இந்த 1000 நாமாக்களும் சேர்ந்து ஒரு மந்திரம். அதனாலதான் பாராயணம் பண்றது விஸ்வம் 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 அப்படின்னு ஒரு தரம். விஷ்ணு 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 அப்படின்னு பண்ணலையே, விஸ்வம் விஷ்ணர் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லாமும் சேர்ந்து ஒரு மந்திரம். அந்த எல்லாமும் சேர்ந்துதான் ஒரு மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இது சொன்ன அத்தனையும் அந்த மாலா மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். அதே போலயே அம்பாளுக்கு லலிதாதாஸ் நாமத்துக்கு சிந்தூராருண விக்கிரகம் கணயனாம் மாணிக்க மௌடீஸ்வரத்தாரான சேகராம்னு சொல்ற. அது என்னது? அந்த ஸ்தோத்திரத்துக்கு மாலா மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். தனியா அம்பாளுடைய மந்திரத்துக்கு தனித்தனி தியான ஸ்லோகம். சதுர்புஜை தந்த கலாவதம் அவை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாலா மந்திரத்துக்கு இது தியான ஸ்லோகம். அப்படி மந்திரம் வேற, மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். கான்செப்ட் தேவதைக்கு தியான ஸ்லோகம் இல்ல, மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். அது கவனிச்சுக்கணும். அதே மாதிரியே இங்க இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். லோகத்துல தூய்மைகரமான பொருள்கள், தூய்மையாக்கக்கூடியதான பொருள்கள் எத்தனை எத்தனை உண்டோ, பாவனமான பதார்த்தங்கள் எத்தனை உண்டோ, அவைகளுக்கெல்லாம் பாவனத்துவத்தை கொடுக்கிறவர்.
கங்கையில ஸ்நானம் பண்றோம் அல்லது கங்கா பானம் பண்றோம். கங்கா பானம் பண்ணினா நமக்கு அந்த கணம் வரைக்கும் நம்ம பண்ணினதான எல்லா பாபங்களும் போறது. ஆனா அந்த கங்கைக்கு அந்த பாவனத்துவ குணத்தை யாரு கொடுத்தார்? அது தூய்மையாக்க கூடியதான் ஒரு தன்மையை யாரு கொடுத்தார்? அது அந்த பிரம்மமானது நமக்கு கொடுத்தது. யார நினைச்ச மாத்திரத்தினால அத்தனையும் மங்களங்கள் ஏற்படுறதோ, ஸ்மிருதி மாத்திரேன எத்தும் சாம் பிரம்ம தன்மங்கலம் பரம். ஸ்மிருதி மாத்திரேன வெறுமனை நீங்க நினைச்சா போறோம். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. கெட்ட எண்ணம் இருக்கிறவர்கள் இருந்தாலும் அவர் நினைத்த மாத்திரத்தினால அவர் மனதில் இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் போக்குறார். நான் சுத்தமா இல்லையே, நீர் என்ன சுத்தமா இருக்கிறது? எப்படி சுத்தமா இருக்க முடியும் உங்களால? மனிதனால இருக்க முடியாது. ஏன்டா சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் அசுத்தமான வயத்தல் இருக்கு. எப்படி அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. நீங்க அபவித்திரனா இருந்தாலும் இல்ல ஸ்நானம் பண்ணி சுத்தமா இருந்தாலும் சர்வாவஸ்தாம் கதோபிவா. உட்கார்ந்துட்டாலும் நின்றுட்டாலும் ஓடிட்டு இருந்தாலும் எப்படி இருந்தாலோ இல்ல படுத்துட்டு இருந்தாலோ யஸ்மரே புண்டரே காட்சம். தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதான பரம்பொருளை எப்பொழுது தாங்கள் நினைக்கிறீர்களோ சபாக்கியாபியந்தரோ சுற்றி. பாக்கிய சுற்றி ஆந்தர சுற்றி ரெண்டும். பாக்கிய சுற்றி உடம்பு சௌக்கியமா இருக்கிறதுல இருக்கு. ஆந்தரம் உங்க எண்ணங்களும் நல்லதா ஆகும், அது பார்க்கணும். ஆயால் மங்கள மங்களம். பவித்திரம் மட்டும் இல்ல, இவன் மங்களமாகவும் இருக்கார். மங்களம் சேமத்தை கொடுக்கிறது. மனுஷனுக்கு எப்பொழுதுமே எண்ணங்கள் நன்றாக இருக்கும். மேலும் மேலும் நல்லதே வந்து கொண்டிருக்கும். தெய்வதம் தேவதானம் இங்க இருக்கு. தேவதைகள் தாங்கள் எதை நினைக்கிறாளோ அத்தனைக்கும் தெய்வத்வத்தை கொடுத்தார். அந்த தேவ சப்தத்துக்குள்ளேயே அத்தனையும் இருக்கு. திவு கிரீடா விஜிகேஷா ஸ்துதி மோத மத கார்த்திக் கத்திஷு அப்படின்னு இத்தனை அர்த்தங்கள்ல திவு சப்தமானது வந்திருக்கு. நீங்க தெய்வதம் தேவதானாம் சான்னு சொன்னா நீங்க எந்தெந்த தேவதைகளா யார நீங்க வழிபடுகிறீர்களோ அத்தனை தேவதைகளுக்கும் அவர் தான் தெய்வம். நம்ம ஊர்ல தேவதைகள் கல்லும் தெய்வம், மரமும் தெய்வம். அஸ்வத்த பிரதர்ஷனம் பண்ணல பண்றோ இல்லையா? விருட்சராஜாய தே நமஹ மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதே விஷ்ணு ரூபிணே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்ரத சிவரூபாய விருட்சராஜாய தே நமஹ சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? ஒரு ஆயுதம் உங்களுக்கு ஒரு தெய்வம். வைஷ்ணவ கோவிலுக்கு போனேனால் சுதர்சன ஆழ்வார முதல்ல போய் பார்த்துட்டு வரணும். அப்பதான் சுவாமியை தரிசனம் பண்ணணும். சுப்பிரமணிய சுவாமிக்கு வெறும் வேலை மட்டும் தரிசனம். வேலே சுப்பிரமணிய சுவாமின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆகையால் ஆயுதங்களும் நமக்கு தெய்வம் தான். தெய்வம்னு சொன்னா உருவத்தோட இப்படி இருக்கணும்னு நிர்பந்தமே கிடையாது. ஸ்ரீசக்கரம் ஒரு தெய்வம் நமக்கு. நித்தியம் சந்நீதா தேவி. அது அம்பாளை நீங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டாம். ஸ்ரீசக்கரம் இருந்தாலே போறோம். அதுக்குள்ள எப்பொழுதுமே அம்பாளை இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சால கிராமத்துல மகாவிஷ்ணு இருக்கார், லிங்கத்துல பரமேஸ்வரன் இருக்கார். ஆகையால் இவைகளெல்லாம் தெய்வம் நமக்கு. ஆகையால் கல்லும் தெய்வம், மரமும் தெய்வம், இதுவும் தெய்வம். ஒரு சாதாரணமான விக்கிரகங்களும் தெய்வம் தான். அதுக்கு பிரதீகோபாசனம் உண்டு. இவைகள்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு மந்திரமே தெய்வம். அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னா போறோம். காயந்தம் திராயதே இது காயத்ரி. வெறுமனை பாடினா போறோம் சார். அது இப்படிதான் சொல்லணும்னு அதெல்லாம் ஒரு நிர்பந்தமும் இல்லை. வெறுமனை பாடினா கை சப்தே வாயை விட்டு ஓம் பசுவா அப்படி சொன்னாலே போறோம்னு அது பலத்தை கொடுக்கறது. நீங்க அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இது என்ன ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம் இது அப்புறம் இது சொன்னாலே போறோம். காயந்தம் திராயதே இது காயத்ரி வேதமே சொல்றது. ஆகையால் இது எப்படி தெய்வதம் தேவதா நாம் இத்தனை பதார்த்தங்களுக்கும் தேவத்துவத்தை கொடுத்தவர், தெய்வத தன்மையை கொடுத்தவர். அதற்கெல்லாம் இந்த தன்மையானது எதனால வந்திருக்கு? இதனாலதான் வந்திருக்கு. சூரியனுடைய கிரணங்கள் கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடியில பட்ட கிரணங்கள் ஆத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சபத்துல படுமையானால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சூரிய கிரணங்கள் சபத்தை பிரகாசிக்கிறதுங்கிறோம். ஆனா அது டைரக்டா இல்ல, இது வழியா. அதே விதமாகத்தான் எங்கெங்க எந்தெந்த தேஜஸ் இருக்கோ அந்த தேஜஸ் எல்லாம் அந்த பரமாத்மாவுடைய தேஜஸ். யதாதித்யகதம் தேஜா ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமபகம். சூரியனிடத்துல இருக்கிற தேஜஸோ, சந்திரனிடத்துல இருக்கிற தேஜஸோ, அக்னியிடத்துல தேஜஸோ யார? இவர் எடுத்தது.
அப்ப அவைகள்லாம் எங்க இருந்த இதனுடைய சொரூபம் தான். தெய்வதம் தேவதா நாம் ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு தத்துவமானது நம்ம சொல்லிருக்கோம். யோகிய பிதா அப்படி இருக்கக்கூடியதான அந்த தத்துவத்துல ஏகமாக இருக்கிறதையும். ஏன்னா கேள்வி எப்படி கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே, ஒரே தத்துவம். நமக்கு 1000 தத்துவங்கள் நம்ம வேணும் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம். கணபதியும் வழிபடுறோம், அனுமாரையும் வழிபடுறோம். கணபதியை வழிபடுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நமக்கு பழக்கட்டை வேணும். அனுமாரை வழிபடணும்னா வடை வேணும். விவகாரம் என்னன்னா, நம்ம அந்தந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு அந்தந்த நைவேத்தியத்துக்கா அல்லது அந்தந்த காமத்துக்கா அந்தந்த ஆசைக்கா அதுக்கா. ஆனால் எங்கும் இருக்கக்கூடியதான தத்துவம் என்ன? ஒரே தத்துவம் தான். ஒரு கரண்ட் தான் இருக்கு. குளிரா இருக்கணுமே ஏன்னா ஏசி போட்டுக்கணும், சீத்தலமா வேணும்னா, இல்ல உஷ்ணமா இருக்கணும்னா ஹீட்டர் போட்டுக்கு. ஒண்ணுதானே, எப்படி சார் பண்ணும்? அந்தந்த உபாதி. அதே விதமாகத்தான் இருக்கிற ஒரு தெய்வம் சேதனமாகவும் ஜடமாகவும் எல்லா இடத்துலயும் இருக்கு. சிச்சக்தி சேதனா கம்யா, ஜடசக்தி ஜடாத்மிகா. ஜடத்திலையும் இருக்கும், சேதனத்திலையும் இருக்கு. அசைல பொருள்லையும் இருக்கும், அசையாத பொருள்ல இருக்கும். ஜெகதஸ்தா உபநிடத்து சொல்றது. ஜெகதா ஜங்கமமான பொருள், அசையும் பொருள். தஸ்துஷ்ட ஸ்திரமாக இருக்கக்கூடியதான பொருள். எல்லா இடத்திலையும் அந்த தத்துவம் தான். ஆகையால் அந்த தத்துவத்தை அறிந்தோமையானால் மனிதனுடைய வாழ்க்கையில மறுபடியும் இன்னொரு பிறவி கிடையாது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு தத்துவம் சிவசக்தி சாமரஸ்யம்னு சொல்லக்கூடியதான சுப்பிரமணிய தத்துவம்னு எதை சொல்றீங்களோ அதே தான். அதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு மூல தத்துவமா இருக்கக்கூடியதான இந்த ஸ்வரூபத்தை விஷ்ணு எனக்கூடியதான பெயரில், விஷ்ணு எனக்கூடியதான பெயரை சொன்னார். வியாபகமாக இருக்குங்கிறதுக்காக விஷ்ணு மேல போய் ஒவ்வொரு நாமாவையும் தனித்தனியா கவனிக்க போறோம். இப்ப கிமேகம் தெய்வதம் லோகேங்கிற இடத்துல எப்படி இந்த நாமாக்களை நாம அனுபவிக்கணும், சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாமாவுக்கு முன்னால இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு இந்த நாமாக்களை நாம எப்படி அதை கவனிக்கணும்னு பார்க்கணும். இதுல வாமனாவதாரத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் இருக்கு. அதே போலயே ராமனை சொல்லக்கூடியதான நாமாக்கள் இருக்கு, கிருஷ்ணனை சொல்லக்கூடிய நாமாக்கள் இருக்கு, நரசிம்மசுவாமியை சொல்லக்கூடியதான நாமாக்கள் இருக்கு, சிவனை சொல்லக்கூடியதான நாமாக்கள் இருக்கு. எல்லாம் பார்க்க போறோம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எப்படி பார்க்க போறோம்? அந்தந்த அவதாரத்துல எந்தெந்த நாமாக்கள் சொல்றது, இந்தந்த செயலுக்காக எந்தெந்த நாமாக்கள் சொல்றது அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாமாவும் நாம எப்படி இதை கவனிக்கணும், இந்த நாமாவானது நமக்கு எப்படி உபனிஷத் தத்துவத்தை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்ல போற. அது சொல்லும் பொழுது அந்த ஸ்ருதியை சொல்லியாச்சு, ஸ்மிருதியை சொல்லியாச்சு. கடைசியில தர்க்கேண விப்ரபஞ்சஸ்ய மனோமாத்திரத்வமேஷ்யதாம் திருஷ்யத்வா சர்வபூதானாம் ஸ்வப்னாதி விஷயோ யதா. தர்க்கத்தினாலையும், தர்க்கம்னா லாஜிக், இந்த லாஜிக்கினாலையும் என்ன பண்ணலாம்? பிரபஞ்சஸ்ய மனோமாத்திரத்வமேஷ்யதாம். இந்த பிரபஞ்சம் இருக்க, இந்த பிரபஞ்சம் எல்லாம் மனோமாத்திரம்னு தெரிஞ்சுக்கோ. மனசுனால உண்டாச்சு. இப்ப மனசுனால உண்டாச்சுன்னா நான் வேற எதுமா நினைக்கிறேன் சார் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய மனசு இல்ல, உங்களுடைய மனசுனால கல்பிக்கிற பதார்த்தங்கள் வேறு. அதுக்கு ஜீவ சிருஷ்டின்னு சொல்ல போறேன். இது ஈஸ்வரனுடைய மனசுனால கல்பிச்சது. இந்த பிரபஞ்சம் சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதே. அவர் நினைத்தார் இவ்வுலகங்கள் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு. ஏன் சார் அப்படி நினைச்சார்? போய் வர கிடந்தா ஜலமானது மேல இருந்து கீழே விழுது. ஏன் சார் கீழே இருந்து மேல போகப்படாதா? அதுக்கு நீங்க சக்தியை கொடுக்கணும், அப்பதான் போகும். ஜலத்துக்கு ஸ்வபாவம் என்ன? அது மேல் லெவல்ல இருந்து கீழே தான் போகும். ஜுவாலைக்கு சுவாவம் என்ன? அது கீழே இருந்து மேலதான் போகும். எப்பாவது ஜாலையானது கீழே போயிருக்கா? கிடையாது. ஜாலை எப்பொழுதும் எங்கெங்கே ஜலம் அங்கிருந்து மேல போகும். ஏன் சார் நெருப்பு மேல போறது, ஜலம் கீழே போறதுன்னு? ஒண்ணு இல்ல, அவ ரெண்டாம் அப்பா பையன். நெருப்புல இருந்து அக்னில இருந்து ஜலம் உண்டாயிருக்கு. அது அப்படிதான். இதுதான சுவாவம் வேறு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவாவம். ஜலமானது சீதளமான சுவாவம், நெருப்பானது உஷ்ண சுவாவம். அதுக்கு இன்னத்துக்கு இன்னென்ன சுவாவம்னு பகவான் தீர்மானம் பண்ணியிருக்க, நீங்க சொல்லல. அது பகவானுடைய ஸ்வரூபம். ஆனா நாம ஏதாவது கல்பிக்கிறோமா? கல்பிக்கிறோம் சுவாமி. நாமும் வித்யாரண்யாள் பஞ்சசீல சொல்ற, ஒரு ஆத்துல ஒரு அம்மா இருக்க. அந்த அம்மாவுக்கு ஆத்துக்காரர், மாமனார், மாமியார், அம்மா, அப்பா,
அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இத்தனையும் பேர் இருக்கா. ஆனா அந்த அம்மா ஒரு சரீரம் தான். அந்த அம்மாவை குழந்தை அபிமானத்தோட அம்மான்னு கௌரவமாக ஒரு அபிமானத்தோடு, ஆத்துக்காரர் அத ஒரு பிரீத்தியோட பாக்குறார். அதே மாமியாரானவர் ஒரு மாதிரி இந்த ஆத்துல யாரு மாமி, நானா நீயா அப்படின்னு, மாமி யார் அப்படி. இன்னொருத்தர் இருக்கா நாத்தினார், அதான் நாத்தினார் நாச்சு. சம்ஸ்கிருதத்திலே நனந்தா அப்படின்னு பேர், நாத்தினார் அப்படிங்கிறோம். எப்பவும் சந்தோஷப்பட மாட்டா. என்ன பண்றது? அப்ப இருக்கிறது ஒரு சரீரம். அந்த ஒரு சரீரத்தை ஒவ்வொருவரும் ஒருவர், அவ அம்மா, அந்த அந்த அம்மாவனுடைய அம்மா இருக்காள, அவ தன் பெண்ணை வாத்சல்யத்துடன் பாக்குற. ஒரு இடத்துல வாத்சல்யம், ஒரு இடத்துல அதிகாரம், ஒரு இடத்துல பிரேம, ஒரு இடத்துல கௌரவம், இப்படி இருக்கேன். அப்ப இந்த எண்ணங்கள்லாம் யார் வச்சது? இது ஜீவ சுருட்டி. பொருள் ஒன்னாக இருந்தாலும் அப்பொருளை எப்படி தாங்கள் பார்க்கிறீர்கள்ங்கிறது ஜீவ சுருட்டி. அப்பொருளை உண்டு பண்றது ஈஸ்வர சுருட்டி. அந்த ஈஸ்வர சுருட்டி லீலா மாத்திரம் பிரபோர் சுருட்டி, லீலையினாலதான். ஆகையால் இது லீலாவாதம், விவர்த்தம் இல்லை, விவர்த்தவாதம் இல்லை. விவர்த்தவாதங்கள் வேதாந்திகள் சொல்லுவாங்க. இங்க பக்தியில் என்ன சொல்றோம்? லீலாவாதம். எல்லாம் இச்சா மாத்திரம் பிரபோ சுருட்டி இப்படின்னு சொல்றோம். ஆப்தகாமஸ்ய ஸ்புருஹா அப்படின்னு கௌடபாதர் முடிச்சார். ஏன்னா அவர் ஆப்தகாமர் ஆயிட்டார். அவருக்கு என்ன ஸ்புருஹ இருக்கு, ஆசையே இல்லை. இங்க இவ பக்தியில சொல்ற, பக்தினால பரமாத்மாவை அடைய முடியும்னு இவாளுடைய அபிப்பிராயம். அந்த பக்தியானது ஞானம்ங்கிறது தெரிஞ்சுக்கல. அந்த பக்தியே சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ்து கிருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுரத்தார்த்தே ஞானே ஜபரதர்ஷபா அப்படின்னு இவ்வுலகத்தை எல்லாம் பகவான் தயார் பண்ணினார். தயார் பண்ணினதான அந்த பகவானை நாம் எப்படி அறியலாம்? ஒரு காரியம் இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் உண்டாகாது. நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏன் புகையாது? நெருப்பு தான் சார் புகைக்கு காரணம். காரணம் இருந்தாதான் சார் காரியம் இருக்கும். அதே போல எப்ப உலகம் நீங்க பாக்குறீங்களோ, இந்த உலகத்தை படைத்தவன் ஒரு இருக்கணும். தற்கேடா அப்ப என்ன, எதனால படைச்சார்? மனசுனால படைச்சார். அவர் வேற நினைச்சார் ஆயிடுதுன்னு. நம்ம மாதிரி நம்ம நினைச்சா எல்லாம் வேற மாதிரி ஆகுது. என்ன பண்றது? நீர் நினைச்சிட்டோ இல்லையோ, அது அப்படிதான். ஊருக பாக்குறப்ப புருஷால பார்க்க வேண்டாம்னு சொன்னா ஸ்திரீகள். எட்டி பார்த்தான், என்னடா சொன்னார்? ஊருகாலாம் கெட்டு போச்சிடும். ஆவக்காய் போடுறப்ப நீங்க கிட்ட வரக்கூடாது, விவகாரம் நடந்தது அப்படிங்கிற. அது என்ன தெரியாது. அப்ப சில பேர் சில கை தொட்ட மாவெல்லாம் புளிச்சு போயிடும். அந்த கையில என்ன கெமிக்கலை வச்சுட்டு இருக்காரு, சொல்றடா இல்லையா? அப்ப விவகாரம் என்னன்னு ஒண்ணும் இதுக்கு காரிய காரணமாக தெரியாது. அதே போல லோகத்துல இவ்வுலகமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அது படைச்சவர் சோகாமயதா பிளான் பண்ணினார். அதற்கு பிறகுதான் படைச்சார். சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வமகல்பயது, சூரியனையும் சந்திரனையும் தாதா பிரம்மதேவர் யதா பூர்வம் போன கல்பத்துல எப்படி இருந்தாரோ அப்படிதான் கல்பிச்சார். போன கல்பத்துல அஸ்வமேத யாகம் பண்ணினா புண்ணியம், அல்லது பிரம்மாத்திய பண்ணினா பாபம் அப்படி இருந்தது. இது மாறி பிள்ளைன்னு அதே மாதிரிதான். ஏன்? வேதத்துல இருக்கிற தத்துவம் எதையும் மாற்ற மாட்டேன். எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும். அதே விதமாகத்தான் சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணினார். அவர் மனசுனால ஏற்பட்டதான பதார்த்தம் எப்படி இருக்கும்? மாயா மாத்திரம். அதான் மனோ மாத்திரத்வமேத்யதா திருஷ்யத்வா சர்வபூதானாம் ஸ்வப்னாதி விஷயோ யதா த்விதீயாத்வயம் பயம் பவதி. ரெண்டாவது பொருள் இருந்தா தான் மனுஷனுக்கு பயம். ஞாதே த்வாத்மனி நாஸ்யேதத் காரிய காரணதாத்மனா. இது காரியம், இது காரணம், இது இப்படி நடக்கும், இது அப்படி செல்லும் அப்படிங்கிறதெல்லாம் நாம எங்க நினைச்சிட்டு இருக்கோம்? பரம்பொருளை அறியாத வரைக்கும். அவ்வியவகாரியமான ஒரு நிலை வந்த பிறகு என் நிலையில் பேச்சில்லையோ, என் நிலையில் எதையும் அறியலையோ, என்னை விட வேறான பொருள் நான் அறிந்து கொள்ளலையோ, அந்நிலையில் ஏது விவகாரம்? விவகாரம் இல்லை. ஆகையால் ஞாதே து ஆத்மனி நாஸ்யேதத் காரிய காரணதாத்மனா. ஆகையால் அந்த ஸ்வரூபம் எது? சூன்யவாதம் சொல்லலை. நம்ம பௌத்தன் என்ன சொல்ல, உலகமெல்லாம் சூன்யம் சூன்யம்ங்கிறான். நான் சொன்னேன், அந்த சூன்யம்னு தாங்கள் எதை சொல்றீங்களோ அதை கவனிக்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. பிரபஞ்சமெல்லாம் பிரளயத்தை அடைஞ்சிருக்கு, பஞ்சபூதங்களும் இல்ல. அந்த பரமேஸ்வரன் ரித்தாவசானே நடராஜ ராஜா நனதடக்கம் நவ பஞ்சவாரம். அந்த நாட்டியம் கல்போபசம்ஹரண கல்பித தண்டவசிய பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடுற. என்னாச்சுன்னு
அவருடைய ஜடை இது வரைக்கும் அது மூடியே இருக்கு. அது என்னடா ஆச்சுன்னு அவுந்து போச்சான் அவரோட நர்சுல. அது என்ன பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இடிச்சு சூரியனையும் சந்திரனையும் இடிச்சு கிரகங்கள்லாம் அதனால இடிக்கப்படுறதா. கல்பித தண்டவசிய தேவசிய கண்ட பரசோ பரபைரவசிய பரபைரவஸ்வரூபமாக திரிபுர பைரவஸ்வரூபமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அவர். தாண்டவம் ஊர்துவ தாண்டவம். ஸ்திரீகள் ஆடினா லாஸ்யம்னு பேர், புருஷால் ஆடினா தாண்டவம்னு பேர். சின்ன வித்தியாசம் தான். அது என்ன விவகாரம்? பரபைரவசிய பாசங்குஷைஷவதராசன புஷ்பபாண. ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குஷம், ஒரு கையில புஷ்பபாணங்கள், ஒரு கையில இட்சு தண்டம். பாசாங்குஷைஷவகராசராசன புஷ்பபாண சாட்சிணி விஜயதே தவமூர்த்தி ரேக. சாட்சி அப்பாடல் இருக்க. ஆகையால் உலகத்துக்கு சூன்யம்னு சொன்னா அந்த சூன்யத்துக்கு பின்னால ஒரு சாட்சி இருக்கு. ஆகையால் சாட்சி இல்லைன்னு சொல்லப்படாது. எப்பவுமே சாட்சி இல்லைன்னா சாட்சியம் இல்லை. ஒரு உலகம் இருக்குன்னு, ஒரு பொருள் இருக்குன்னு அதை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கார். பார்க்கிறவன் இருக்க தொட்டுத்தான் அதை பார்க்கக்கூடியதான பொருள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் உலகத்தில் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரளய காலத்துல இல்லைங்கிறது பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். யாரவர்? இல்லை என்று அறிகிறவர் யாரு? அவர் தான் பரமேஸ்வரர். அந்த இல்லை என்றது அறிந்ததுனால்தான் இது மேல சிருஷ்டி பண்ணணும், மறுபடியும் சிருஷ்டி பண்றார். இந்த மனுஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு, உங்களுக்கு இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இந்த ஜென்மாவில வேதாந்தத்தை வாசிங்கோ அப்படி இல்லையே. எத்தனை பேர் வாசிக்கிற சார்? ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும் இதை வாசிக்கிறது. இல்லைன்னா இந்த சந்தர்ப்பமே கிடைக்காது, மனசு வராது. நாமெல்லாம் கண்ணு காது மூக்கு நாக்க வெளிப்பக்கத்துல சுட்டி பட்டி இருக்க. உலகத்துல பாக்குற எங்க எக்ஸிபிஷன் இருக்கு சார்? செட்டியார் ஹால்ல இருக்கா, ராமசாமி சாஸ்திரி ஹால்ல இருக்கா அப்படின்னு போயிட்டு பார்த்ததையே பார்த்துட்டு வரையில தவிர உள்ளூரை திரும்பி பாக்குற அந்தர்முக சமாராத்யா உள்ளோங்க பாருங்கன்னு சொல்றேன். உள்ளூர் இருக்கக்கூடியத அந்த திவ்ய ஜோதிஷ பாருங்கன்னு சொல்றேன். இல்லையே, அந்த ஜோதிஷ ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா. இருக்கிற தெய்வம் ஒண்ணுத்தான், சர்வபூதேஷு கூடா. எல்லா பிராணிகளுடைய இதயத்துக்குள்ளையும் இருக்கார் சார். எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னா யாராவது ஒருத்தராவது கண்டுபிடிக்கலாமா? அது என்ன கூடா? ரகசியமா இருக்காரு சார், ஒளிஞ்சிருக்காரு சார். அப்ப ஒளிஞ்சிருக்கான்னு ஏதோ ஒரு சின்ன பொருளா ஒரு டப்பாக்குள்ள லட்டுவை மூடி வச்சா போல மறைச்சிருக்கா. சர்வ வியாபி, எங்கும் வியாபிச்சிருக்க. இப்ப எங்கும் வியாபிச்சிருக்கான்னு யாருக்கு தெரியாதோ? சர்வபூத அந்தராத்மா. உங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவர் தான் அந்தராத்மாவாக இருக்கார். ஏக சர்வேஸ்வரா அப்படின்னு இதயத்துக்குள்ள இருந்துருக்கார். சாட்சாத் பரோட்சாத் பிரம்ம யாத்மா சர்வாந்தரஸ்தமே வியாஜட்வா அப்படின்னு சர்வாந்தரமாக இந்த ஸ்தூல பூத உடல், அதற்குள்ள பிராணமய கோஷம், அதற்குள்ள மனோமய கோஷம், அதற்குள்ள விஞ்ஞானமய கோஷம், அதற்குள்ள ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்த அறியாமை அதுக்கும் உள்ள இருக்கார். அவர் எல்லாவற்றையும் விளக்கிட்டு இருக்கார். ஆனா நம்ம தான் பார்க்கல. சர்வபூத அந்தராத்மா அப்படின்னு சொல்லி சொல்றது. அசங்கோஹ்யம் பொருடா. இத்தனை இருந்தாலும் அதுல தொடலை, அதோட சம்பந்தப்படல, ஈழ்ச்சிச்சுக்கல. வீட்டுக்குள்ள இருக்க, வீட்டுல 1000 கட்டங்கள் இருந்தாலும் அதுல சம்பந்தப்படல. ஜலத்திலேயே முளைத்து, ஜலத்திலேயே வளர்ந்து, ஜலத்திலேயே அழியக்கூடியதான தாமரை இலையானது அந்த ஜலத்தோடு எப்படி சம்பந்தப்படலையோ அதே மாதிரியே சம்சாரத்திலேயே சம்சாரத்தை தான் உண்டு பண்ணி, சம்சாரத்தை வளர்த்து, சம்சாரத்தை அழித்து எது பண்ணினாலும் அப்பரம்பொருளான ஒரு இந்த சம்சாரத்தோட சம்பந்தப்படல. அசங்கோக்கியம் பொருடா அப்படி. விஸ்தார சர்வபூதஸ்ய விஷ்ணு சர்வமிதம் ஜகத். ஆயால் இவ்வுலகங்கள் எல்லாம் என்னது? விஸ்தார சர்வபூதஸ்ய விஷ்ணு சர்வமிதம். சர்வபூதனா இருக்கக்கூடியதான பரமாத்மாவுடைய விஸ்தாரம், அவருடைய வியாபிச்சிருக்கார். முன்னால எப்படி இருந்தார்? தத்தேதம் தரி அவ்யாக்கிருதமாசேத். அவ்யாக்கிருதமா இருந்தது, இப்ப என்னாச்சு? விஸ்தாரமாச்சு, வியாக்கிருதமாச்சு. ஆல விதையிலிருந்து எப்படி ஆல மரம் வந்ததோ அதே போல இந்த பிராணி கர்மாக்கள் எனக்கூடியதான விதையிலிருந்து இத்தனை போக்கிய பதார்த்தங்கள் உண்டாச்சு. அதுல திரட்டவியம் ஆத்மவத் தஸ்மாத் அபேதேன விசக்ஷணை. ஆயால் இதெல்லாம் எல்லாமே பரம்பொருள். இதம் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு நீங்க அறியணும். சர்வத்ர தைத்ய சமதா முபேத சமத்தமாராதனம் அச்சுதஸ்ய.
சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய, எங்கும் பரமாத்மா இருக்கார், எதிலையும் பரமாத்மா இருக்கார் என்று பார்க்கிறது தான் நிஜமாக பகவான பூஜை பண்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி படிக்கணும்னு சொல்ல போறேன். விஸ்வங்கிற நாம சொல்லும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதுக்கு முன்னால உலகம் முழுக்க விஷ்ணு பகவான வியாபிச்சிருக்கார், அதற்குள்ள நான் இருக்கேன், எங்கும் பரம்பொருளாகத்தான் இருக்கு, எனக்குள்ளேயும் பரம்பொருள், எனக்கு வெளியிலையும் பரம்பொருள், நான் தியானம் பண்றதும் பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு கணம் நினைத்து அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வாசிக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன், இப்படி வாசிக்கணும். லலிதா சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதுக்கு முன்னால ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். கடைசியில லலிதா அம்பிகா ஓம் அப்படின்னு பிரணவ ஆத்தியந்தமாக வாசிக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இந்த நினைப்போட வாசிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆகையால் இதுதான் இங்க சொல்ற சர்வத்திர தைத்யா சமதாம் உபேத்யா. ஏ மனுஷர்களே, எங்கேயும் சமதாம் உபேத்யா, எல்லாத்துலயும் ஏற்றத்தாழ்வுகளை விட்டு விட்டு, ஒரு ஏற்றம் அவர் வசதி இவர் தாழ்வு எல்லாம் விடுங்க, எல்லாம் சமமான நினைங்க. சமத்வம் ஆராதனம் அச்சுதஸ்ய, பகவான் ஆராதனம் பண்றது சமமாக பார்க்கிறது. சர்வபூதாத்மகே தாத ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனே கோவிந்தே மித்ர அமித்ர கதா குதா. எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மா தானே இருக்கார். உங்க இதயத்திலையும் எங்க இதயத்திலும் எல்லாரிடத்திலும் அவர் தான் இருக்கார். அவரை தொட்டுத்தான் நம்ம அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். ஒருத்தரை பார்த்துமே நமஸ்தேங்கிறவன் யாருக்கு? அந்த வியக்திக்கு இல்ல, அந்த வியக்தி இதயத்தில் இருக்க பரம்பொருள். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திட்டதி. எல்லாருடைய பிராணிகளுடைய இதயத்துல பகவான் தான் உட்கார்ந்து. நம்ம நாட்டுலதான் இந்த நமஸ்காரம் இருக்கு. அங்கெல்லாம் அவன் குட் மார்னிங் ஒத்த கையை தூக்குறான், இல்லைன்னா ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு கையோட இன்னொரு கையோட சேர்க்கிறான். அது நம்ம நாட்டை வழக்கம் இல்லை. ஒருத்தர் தொடப்படாது. இன்னொரு இடத்துல போறேன்னா ஆலிங்கனமா பண்ணிக்கிறான். அதுதான் வசதிங்கிறான். நம்ம ஊர்ல அப்படி சொல்லல. நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதிரில் இருக்கிறத பரமாத்மான்னு நினை, சமமாக பாரு அப்படின்னு சொல்றோம். அதான் சர்வபூதாத்மகே தாத ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனே கோவிந்தே மித்ராமித்ர கதா விரதா. அப்படி மித்ராமித்ர, இவன் சத்ரு இவன் மித்ரங்கிற எண்ணமே கிடையாது, எல்லாம் பரமாத்மா தான். இததான் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இதம் சர்வம் இதயமாத்மா அயமாத்மா பிரம்மா சொல்றது. இந்த கையை இப்படி காமிச்சு அயமாத்மா பிரம்மா அத சுத்தி சொல்றது பாக்கணுமே. வேற எங்கேயோ தெரியுது. அயமாத்மா உள்ள நான்ங்கிறிய இது இல்லையா பிரம்மா? தரதி சோகம் ஆத்மவிது. ஆத்மவிது ஆத்மையை அறிந்தவன், ஆத்மாவை அறிந்தவன் தரதி சோகம், துன்பத்தை தாண்டுகிறான். இனிமேல ஒரு துன்பமும் கிடையாது. தத்ர கோமோஹ கசோக ஏகத்வம் அனுபஸ்யதா இத்யாதி ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராண லௌகிகேபியஸ்ச. ஆகையால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் அத்தனையும் சேர்த்து ஒரு அர்த்தம் சொல்லணும். சோ விஸ்வம்னு ஒண்ணு சொன்னதுமே உங்களுக்கு இத்தனை ஞாபகம் வரணும். அதே போலயே ஒவ்வொரு நாமாவும் சொல்லும் பொழுது எந்த வேதத்துல சொல்லியிருக்கு, எந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு, எந்த புராணத்துல சொல்லியிருக்கு, இதை பத்தி அத்தனையும் ஞாபகம் வரணும். அதெல்லாம் எங்க இருக்கு சார் வரலாம், நான் படிச்சா தானே ஞாபகம். அதெல்லாம் தெரிஞ்சிருந்த வாழ்க்கை ஞாபகம் ரீகலெக்ட் பண்ணலாம். கலெக்ஷன் இருந்தா தானே ரீகலெக்ஷன். முதலையே படிக்கிறீங்க, நாங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்காக தான் ஆச்சாரியர் சொல்லிருக்கு. படிக்க முடியாது, படிக்கலேங்கிறதுக்காக தான் பாஷ்யம் எழுதப்படும். ஏன்னா வியாக்கியானதோ விசேஷ பிரதிபத்தி நதி நகி சந்தேகாத லட்சணம். நமக்கு விசேஷமாக எப்படி தெரியும்? வியாக்கியானங்கள் வாசிச்சா தானே தெரியும். எதற்காக அந்த 32 வயசு இருந்து கொண்டு அதுக்குள்ள இத்தனையும் பண்ணிட்டு இருக்க? ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்க. இந்த சோசியல் சர்வீஸ் எது சொல்ற, 4 காசு கொடுத்தா மட்டும் சோசியல் சர்வீஸ் இல்லை. எத்தனை பேருக்கு மனசு நிம்மதியை கொடுத்துருக்காரு, எத்தனை பேருக்கு ஜென்மா முழுக்க அவளுக்கு மறுபிறவி இல்லாதான தத்துவத்தை ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காரு. இந்த சோசியல் ரீஃபார்மர்னு சொன்னா அது ஆச்சாரியர்களுக்கு தான் போய். ஆனா அதை நம்ம மறந்துவிட்டோம். சம்ஸ்கிருதமே கூடாது அப்படின்னு போயிட்டோம். நம்ம விவகாரம் என்ன, அதுக்குள்ள என்ன லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, அவர் சொன்னதான தத்துவம். அந்த காலத்துல சம்ஸ்கிருதம் வசதியா இருந்தது, அதை எழுதிட. ஆனா தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாமாவிலையும் என்னென்ன அம்சம் சொல்லியிருக்கார் நினைச்சுட்டு அதை மனசுல பண்ணணும். உங்க மனசுல வேற எண்ணம் வரப்படாது. ஆசுத்தே ராஸ்மிருதே காலம் நயேத்வேதாந்த சிந்தையா. காலமே எழுதுன்றதுல இருந்து தானா தூங்குற வரைக்கும் உங்க மனசுக்குள்ள இதுதான் ஓடிட்டு கொண்டே இருக்கலாம். அப்ப வீட்டுல இருக்கிற துன்பங்கள் ஓடுமா? இப்ப நம்ம இதை விட்டு விட்டோம்.
என்னென்னமோ கவலை. என்னென்ன ஃபேன் வேலை செய்யல, எலக்ட்ரிஷன் கூப்பிட்டா வரல, அது ஷாக் அடிக்கிறா போல இருக்கு, எத்தனை கவலை, என்னென்னமோ எண்ணங்கள். இது வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லி அந்த உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் லௌகிகமான எண்ணங்கள் வந்து சூழப்படாது. அது பரமாத்மா வழியாகவே நீங்க போகணும். எத்தனை பிறவைகள்ல எத்தனையோ அனுபவிச்சாச்சு. நீங்க அனுபவிக்காத பதார்த்தம் ஏதாவது உண்டா? இந்த பிறவியிலேயே எத்தனையோ அனுபவிச்சாச்சு. ஆனா நமக்கு வைராக்கியம் மட்டும் வர மாட்டேங்குது. சித்தேர் தேவேதஸ்ய பிராமணியமேஷ்டவ்யம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்ற. இப்ப ஏகோ தேவகான்னு சொன்னேன். அந்த பகவான் எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான பதார்த்தம். அந்த பதார்த்தத்துக்கு அர்த்தம் எப்படி நான் புரிந்து கொள்வேன்? ஞாபகம் வச்சுங்க, உலகத்துல 2 பதார்த்தம் இருக்குன்னு முதல்ல நான் சொன்னேன். என்னது? ஒண்ணு வேர்ட், தி செகண்ட் இஸ் இட்ஸ் மீனிங். சொல், சொல்லுக்கு ஒரு பொருள். இந்த சொல்லும் பொருளும் இனபிரிஞ்சு இருக்கு. அதை பிரிக்க முடியாமல் உன்னோட சேர்ந்து இருக்கு. கடகான்னு சொன்னதுமே, என் வாக்குல இருந்து இந்த வார்த்தை வந்ததுமே உங்க மனசுல வயறு பெருத்து கழுத்து குறுகி ஜலம் வச்சுக்கக்கூடியதான ஒரு பொருள் உங்க மனசுக்கு வந்தாச்சு. நான் யானேன்னு சொன்ன மாத்திரத்தினால துதிக்கியோட தந்தங்களோட ஒரு பெரிய பிராணி உங்க மனசுக்கு வந்தாச்சு, உங்க மைண்ட் ஸ்கிரீன்ல வந்தாச்சு. இப்ப யானைங்கிறது எதுக்கு இல்லையே உங்களுக்கு? ஆனா நான் யானைன்னு சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சது. அப்ப என்ன, இந்த யானைங்கிறது என் வாயில இருந்து வரக்கூடியதான சவுண்ட் ஃபார்ம் இருக்கே, இதுக்கு சொல்லுன்னு பேர். அதை நீங்க புரிந்து கொண்டிருக்கீங்களே, உங்க மனசுல இதைத்தான் சொல்லுகிறாருங்கிறதே இது ஆப்ஜெக்ட். இந்த சவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், வேர்ட் அண்ட் இட்ஸ் பவர் டு கிவ் தி மீனிங், அந்த ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுக்கு வாச்ச வாச்சக பாவ சம்பந்தம். இதை பிரிக்க முடியாது யாராலையும். ஏன்? ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒரு சொல்லு இருக்கு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? சில சமயத்துல ஒரு சொல்லுக்கு நிறைய மீனிங் இருக்குன்னா, ஹரிஹின்னா 26 மீனிங் இருக்குங்கிறான். சில இதுல ஒரு ஆப்ஜெக்டுக்கே 4 பதம் இருக்குங்கிறான் இருக்கா. ஆனால் ஜெனரலா இதுக்கு மட்டும் விபச்சாரம் இல்ல. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சொல் உண்டு. இதுதான் வாகர்த்தா விவசம் பிரத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ வாகர்த்தா விவசம் பிரத்தௌ. வாக்குக்கும் அர்த்தமும் அந்த ரெண்டும் எப்படி திணபிரியாம சேர்ந்து இருக்கோ, ஒன்னா சேர்ந்து கலந்து இருக்கோ, அந்த அது மாதிரி இருக்கிறவா பார்வதி பரமேஸ்வரா. ஒரு நாளும் அவ விட்டு போனதில்லை. அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரால் எங்களுக்கு வாகார்த்தத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. இப்ப நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. முதல்ல இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் எப்படி சார் கண்டுபிடிச்சது? அதான் டவுட் சார். முதல்ல இதை பார்த்து இது புஸ்தகம்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இது யானைன்னு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இதை கண்டுபிடிச்சிருக்கா ரிசர்ச் பண்ண. இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று அறிவது அதுக்கு ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் இருந்தது? சின்ன குழந்தை அங்கே உட்கார்ந்து இருக்க வீட்டுல. இந்த அப்பா தாத்தாவானவர் என்ன தன்னுடைய பையன் இந்த குழந்தைக்கு அப்பா அவரை கூப்பிட்டு போய் புஸ்தகம் கொண்டாடா அப்படின்னு. இதை கொண்டதுமே அந்த குழந்தை பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பா டக்குன்னு எழுந்துட்டு போய் இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ புஸ்தகம் கொண்டான்னா, புஸ்தகம்னா இந்த புஸ்தகம்னு அர்த்தம், இல்ல கொண்டான்னு அர்த்தம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? புஸ்தகத்தை கொண்டு போய் வை அப்படின்னு இவர் கொண்டு போய் வச்சார். ஓஹோ, புஸ்தகம் கொண்டா புஸ்தகத்தை கொண்டு போயினார். இப்ப ரெண்டுலயும் காமனா இருக்கிறது இந்த பொருள். ஸோ இதுக்கு புஸ்தகம்னு பேரு. இப்படித்தானே கண்டுபிடிச்சார். சின்ன வயசுல டிக்ஷனரி மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லி இது பொருள், இது மீனிங் அப்படியா சொல்லி கொடுத்தார். ஆவாப உத்வாபாபியாம் கொண்டு வைக்கிறதுனால, அந்தந்த செயலோட சேர்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் தெரிஞ்சது. காமானயா காம்பதானா, அஸ்வமானயா அஸ்வம்பதானா, இப்படி எல்லாம் இது சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. வர்ச்சுவலி யூ நோ தி மீனிங் பை இன்டராக்ட். அந்த செயல்கள் ஒரு செயலோட சம்பந்தப்பட்டதனால், கொண்டு வருது போறது எனக்கூடியதான செயலோட சம்பந்தப்பட்டதனால் பொருள் அறிஞ்சது. அதற்கு பிறகு சில பொருள்கள் சேர்ந்த பிறகு அந்த பொருளுக்கு நடுவுல இருக்கிற பதத்துக்கு அர்த்தம் அந்த சந்தர்ப்பத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கு. காலமே ஹிந்து பேப்பர் வாட்சுன்னு இருக்கு, அது ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, சென்டென்ஸ் அர்த்தம் வாட்சுன்னு அவன் புரிஞ்சுட்டு போயிட்டு இருந்தான். இவன் டிக்ஷனரியை பார்க்க போறான்னு கிடையாது.
எப்படி பார்த்தா அந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டு புரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கா இல்லையா? இந்த மரத்துல அழகான ஒரு கிளி கூவி கொண்டு இருக்குன்னா இவருக்கு கிளின்னு அர்த்தம் தெரியல, மரம்னு அர்த்தம் தெரியும். கூவுறதுங்கிற சத்தம் கேட்கறது அழகாவும் இருக்கு. ஓஹோ, அப்புறம் மரத்தை பார்த்தான், அங்க ஒரு பட்சி இருந்தது, கூவிட்டு இருக்கு. இதுதான் சார் சொல்றார். சோ இந்த பட்சிக்கு தான் கிளின்னு பேரு. அப்ப இப்படித்தானே தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இவைகள்லாம் யாருக்கு பொருந்தும் சார்னா, ஒரு செயலோட சேர்ற பொருளுக்கு தான் இது அர்த்தம் தெரியும். கொண்டு வர்றது கொண்டு போறது இப்படி எல்லாம் இது ரைட். ஆகாசத்துக்கு எப்படி சார் புரிஞ்சு? ஆகாசத்தை கொண்டு வர முடியுமா? எங்கே கொண்டு முடியுமா? முடியாத. அது எப்படி புரிஞ்சுது? அதான் சார் மீதி பதங்களுடைய சேர்க்கையில ஆகாசம்னா இடவெளி, இடவெளியில எல்லா பொருளும் இருக்கு. ஆசமந்தா காசதேதி ஆகாசம் எங்கும் இருக்குங்கிறதுனால ஆகாசம்னு பேரு. இல்ல ஆகாசம்னா அவகாச பிரதாத்திருத்வாத் ஆகாசம், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறது. நீங்களும் கேட்கல, இது ரூம் ஃபார் மீ அப்படின்னு கேட்கல, எனக்கு இடம் இருக்கா அப்படிங்கிற இடம் உங்களுக்காக தனியா இருக்குமே, வாங்க உட்காருங்கோ. அப்ப அந்த இடவெளிங்கிறது நீங்க பண்ணல, ஆனா இதை வச்சுட்டு கண்டுபிடிச்சுட்டேன். இவை எல்லாம் கண்டுபிடிக்கலாம் சார். விஷ்ணு எப்படி கண்டுபிடிக்கிறது? விஷ்ணு அழைச்சுன்னு வாங்கினோம், இல்ல விஷ்ணு கொண்டு போய் வச்சோம், விஷ்ணுவுக்கு யாராவது சொல்ல முடியுமா? எப்படி நீங்க இந்த விஷ்ணுங்கிற 1000 பதங்களுக்கு விஷ்ணம் விஷ்ணர்வழக்காரா இந்த பதங்களுக்கு அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்க போறேன்? உலகத்துல சொற்களுக்கு பொருளானது ஆவாப உத்வாபங்கள்னாலையும் அதை ஒரு செயலோட சேர்ப்பதனாலையும் அல்லது பிரசித்தமான சொற்களோட சேர்ந்து அதையும் அர்த்தம் பண்ணலாம். தனித்தனியாக 1000 நாமாக்கள் இருக்கு. இந்த நாமாக்களுக்கு அர்த்தம் எப்படி சொல்ல போறேன்? ஏகோ தேவகான்னு சொல்லிவிட்டேன், ஆனா இந்த சொல்லுதான் அவரை குறிக்கிறதுன்னு எப்படி சொல்ல போறேன்? அதுக்குதான் சொல்றேன் ஸ்வபட்ச. இதுல சித்தியார்த்தே வேதஸ்ய பிராமாண்யம் ஏட்டவ்யம். இது இது செயல் இல்ல. விஷ்ணுங்கிறதோ விஸ்வங்கிறதோ வஷட்காரங்கிறதோ இது செயல் இல்லை. அது ஒரு பொருளை குறிக்கிறது. யாரு? உலகத்தை படைத்ததான மிக சிறந்ததான பரமாத்மா எனக்கூடியதான பொருளை குறிக்கிறதுங்கிற அந்த பொருளுக்கு இந்த சொல்லால் எப்படி அந்த பொருள் குறிக்கப்படும் எனக்கூடியதான கனெக்ஷன், வாச்ச பாச்சக பாவ சம்பந்தம், வேர்ட் இட் இஸ் பவர் டு கிவ் இட்ஸ் மீனிங் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, சித்தார்த்தத்திலையும் பிராமாண்யம் உண்டு. எப்படி? ஸ்வபட்ச சாதனை அகர்யமத்தஜாத்ரமாஹதே ததா பரோ விவேததே ஸ்ருதி பராக்மத்ருக்னகிம். ஸ்வபட்ச சாதனை சப்த நித்தியத்வாதி சாதனங்களில், காரிய அனன்விதமான சப்தங்களில், ஒரு செயலோட சம்பந்தப்படாததான ஆகாசம் போன்றதான பதங்களுக்கும் அர்த்தம் உங்களுக்கு புரியுமேயானால், வெக்கம்ங்கிறான் எப்படி அர்த்தம் புரிஞ்சது? நீங்க புரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு எப்படி சொல்ல போற? பேக்ஃபுல்னஸ் எக்ஸ்பிளைன் இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. பயம்னா, பயம்னா என்னது? பயம்னா நடுங்கும்னா என்ன நடுங்கும்? அவனுக்கு வந்ததுதான் சார் தெரியும், நீங்க சொல்ல முடியாது. இப்ப பயம், தைரியம், வெக்கம் இது போல பதார்த்தங்கள் எல்லாம் படபடப்பு, அந்த மனசுல ஒரே படபடாங்கிறது. உங்க மனசை நான் பார்க்க முடியும், உங்க மனசு உங்களுக்கே தெரியல சார், நான் இங்க ஆனா சொல்றாளோ இல்லையா, மனசு ஒரே படபடாங்கிறது தெரியல. வயத்துல கலகலாங்கிறதுங்கிறான். என்ன சாப்பிட்டானோ என்ன பள்ளி போடுறா போல இருக்குன்னா, பட்டர்ஃபிளைஸ் ஆர் ஃபிளையிங் இன் மை ஸ்டொமக்னா, அது ஃப்ளவரி லாங்குவேஜ். விவகாரம் என்னடா நிஜமாக போறது, ஆனா புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அது எப்படின்னு, அதான் சுவாமி, அது செயலோட சேர்ந்தாதான் புரிஞ்சுக்கணும்னு இல்ல, அதுக்கு வழி உண்டு. ததா பரோ விவேததே ஸ்ருதி பராத்மத்ருக்னகிம். ஏன் பராத்மாவை சொல்லாதா என்ன ஸ்ருதி? இப்படிப்பட்டதான வேதங்களை பதங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பராத்மாவை அறிந்து கொள்ளலாம். இத்தியாதி அபியுக்தம். அந்யான்வித ஸ்வார்த்தே பதானாம் சாமர்த்தியம் ந காரியமாத்திர ஸ்வார்த்தே காரியான்வித ஸ்வார்த்தே. இதுல விஷ்ணு தர்ஷனாவும்னு சாஸ்திரார்த்தங்கள்லாம் அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஒரு பதத்துல ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஒரு மீனிங் உங்களுக்கு வருதுன்னா அதுல 2 விதமா வருதான். அபிஹித அன்வயவாதம், அன்வித அபிதானவாதம். இது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அது கேட்ட பிறகு ஓஹோ இத்தனை விவகாரங்கள் இருக்கு. நம்ம பாரத தேசத்துல
இந்த சொல்லும் பொருளும் அதுக்கு இருக்கிற கனெக்ஷன் யோஜனை பண்ற மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபில அவ யோஜனை பண்ணல. இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. ராமஹா ராவணம் ஜகானா ஒரு வாக்கியத்தை எடுத்தோம். ராமன் ராவணனை கொன்னார் இப்படி சொல்றோமா இல்லையா? ராமஹா சொல்லிட்டேன். சில ராமஹான்னு அர்த்தம் புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க மனசு என்ன இது, அப்புறம் என்ன சார் அப்படின்னு கேட்கும். அப்புறம் ராமஹான்னு சொல்லி நிறுத்திட்டாரு, இருக்காரா போயிட்டாரா, ஏதோ ஒரு டவுட். ராவணம் ராவணனை ராமஹான்னு சொன்ன பிறகு ஒரு ஆகாங்ஷை கியூரியாசிட்டி இருக்கு உங்களுக்கு. வாட் ஹேப்பன்ட் அப்படி. ராவணம் ராவணனை, ராமன் ராவணனை நமஸ்காரம் பண்ணாரா, இல்ல கொன்னாரா, முத்தமிட்டுட்டாரா, இல்ல அடிச்சாரா, என்ன சார் சொல்லாம நிறுத்தி விட்டு பாதியில அப்படின்னு கேட்டேன்னா ஜகான அவனம் புரிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பதமும் அந்த பதமானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்லி அதோட தன் காரியத்தை நின்றுடுது. ராமஹான்னு சொன்னதுமே ராமன் அர்த்தம் சொல்லியாச்சு. ராவணன் ராவணனை ஜகான கொன்னார். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. சோ உங்களுக்கு ஆகாங்ஷா கியூரியாசிட்டி முடிஞ்சு போயிடுது. இதுக்கு என்ன பேருன்னு, இது அபிஹித அன்வய வாதம் பேரு. ஒவ்வொரு வேர்டும் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லி தான் முடிந்த பிறகு அந்த வேர்டு மீனிங்ஸ் எல்லாம் தனியா சேர்ந்து பிறகு டோட்டல் மீனிங்க கொடுக்கிறது. இது என்ன சார், இதானே எல்லா சென்டென்ஸ்ல நடக்கிறது இல்லைன்னு. அப்பா குழந்தைய பார்த்து விஷத்தை சாப்பிடுன்னு குழந்தை சொன்னார், எதிராத்துல பார்ட்டி இருக்கு நான் போறேன். இல்லப்பா கோபம் வந்து விஷத்தை சாப்பிடு போ அப்படின்னு நல்ல சமத்து வேணும். கொஞ்சம் பாயசம் எடுத்து தட்டில் வச்சுட்டு அப்பா சொன்னா அப்பா எதிர்க்க வந்து இதோ சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடுறானே. என்ன பண்றேன் சார், அவ ஆத்துல போய் சாப்பிடறத நிறுத்திட்டான். ஏண்டா நமக்கும் அவளுக்கும் 10 ஜெனரேஷனா விரோதம். எல்லாம் கிராமாந்தரத்துல அப்படி விரோதம் இருக்கும். இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விவகாரம் நடந்த விரோதம். அங்கே போய் நீ சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு தலைவலிச்ச அது டவுட் வரும். ஸோ பெட்டர் அங்கே போய் சாப்பிடாதுன்னு. ஸோ விஷம் சாப்பிடுங்கிற சொல்ற அப்பா சொல்லுக்கு என்ன அர்த்தம், எதிராத்துல சாப்பிடாது. இப்ப விஷம் பூக்ஷுவான்னு பார்த்தா விஷம்ங்கிறது விஷத்தையும் பூக்ஷுவாங்கிறது சாப்பிடுங்கிற அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கு. ஆனா அது சென்டென்ஸ் மீனிங் என்னாச்சு, எதிராத்துல சாப்பிடாது. சம் டோட்டல் ஆஃப் வேர்ட் மீனிங்ஸ் என்ன, விஷத்தை சாப்பிடு. என்ன டோட்டல் மீனிங், எதிராத்துல சாப்பிடாது. இப்ப அபிதான் சரியா இருக்கா இல்ல? Sum total was the word meanings are not is the same as sentence meaning. So அதுக்கு என்ன பண்ணணும்னு, ஒவ்வொரு சொல்லும் தன்னுடைய அர்த்தம் சொல்லும் பொழுது தான் இன்னொரு பதத்தோட சேர்ந்துதான் அர்த்தம் சொல்லும். வீடு கட்டுறவாள்லாம் பாத்தீங்களா, செங்கலை ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல அப்படி கரெக்டா கட்டுறானா, ஒரு 2 செங்கலை வைப்பான். அதுக்கு நடுவில் இருக்க செங்கல் எப்படி தெரியுமா, அந்த 2ஐயும் தொட்டு இருக்கா போறப்படும். இன்னொரு செங்கலை வைப்பான், அந்த செங்கல் வரைக்கும் வரும், இன்னொரு பாதி அங்கே போகும். இப்படி கட்டுறேன் ஒண்ணு நேரம் அடுக்க வேண்டியதான. குழந்தை எல்லாம் பில்டிங் செட் அடுக்கிறப்பல அது விழுந்து இருந்தாருன்னா அப்ப என்ன, ஒரு செங்கலானது இன்னொரு செங்கலோட கோத்துண்டு இருக்கா போல தானே கட்டிட்டு வர. அதே மாதிரிதான் ராமஹான்னு சொன்ன மாத்திரத்தினால ராவணம்ங்கிற பதத்தோட சேர்ந்துதான் இந்த அர்த்தத்தை சொல்லும். ராமஹா ராவணம்னு சொன்னா ராவணம் ராவணனை, வெறும் ராவணனை சொல்லல, ராவணனை. அப்ப என்ன, ஓஹோ அதுக்கப்புறம் இன்னொரு கிரையோட சேர்க்கணும். இது அன்வித அபிதானவாதம். இந்த சென்டென்ஸ்ல இதுக்கப்புறம் பெரிய சர்ச்சையா இருக்கு. அது இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு பதமானது தன் பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு செயலோட சம்பந்தப்பட்டோ அல்லது செயல் கிரியையோட மட்டும் சம்பந்தப்பட்டோ அர்த்தம் சொல்லலாம். அன்வித ஸ்வார்த்தே பதானாம் சாமர்த்தியம் ந காரியான்வித ஸ்வார்த்தே ததா சதி அர்த்தவாதானாம் அனன்வய பிரசங்காத். இப்படிதான் சொல்றது வேதங்கள்ல. வேதத்துல ஒரு விதி வாக்கியம் உண்டு. விதி வாக்கியம் இந்த செயலை செய்யுங்கள். அது வாயவ்யம் ஸ்வேதமால பேத பூதிகாமா, ஐஸ்வர்யம் வேணும் என்று நினைக்கிறவன் வாயு தேவதாக்கமான யாகத்தை செய்யவும். அழகா இருக்கு. அதை கேட்டா நன்னாவும் புரிஞ்சுன்னா பண்ண தொடங்கினான். நடுவுல ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் சார் ஐஸ்வர்யம் வேணும்னா மகாவிஷ்ணு யாகம் பண்ணா என்ன, குபேர யாகம் பண்ணினா என்ன, அதெல்லாம் விட்டுவிட்டு வாயு தேவதாகமான யாகத்தை பண்ண சொல்றா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டேன். இப்ப இதை கரெக்டான கேள்வி, சந்தேகம் தானே.
ஏன் சார் எத்தனையோ இருக்கும் பொழுது குபேரனுக்கு யாகம் பண்ணாமலோ அல்லது ஒரு மகாலட்சுமி யாகம் யாகம் பண்ணாமலோ வாயு தேவதாகமாக யாகம் பண்ணுங்கிறீங்களே உங்களுக்கு அப்படின்னு சந்தேகம் வந்தா அந்த வாயு அந்த வேதம் சொல்றது வாயுர்வை பெட்டா தேவதா. அப்பா வாயுவானது வேகமாக செல்லக்கூடியதான தெய்வம். நீங்க என்ன சொல்றேன் எவ்வளவு வேகமா வாயு வேகமா ஓடுறான் சார். இவன் வாயுவை பார்த்தா போதும் வாயு வேகம் மனோ வேகம் அப்படிங்கிறான். இந்த வாயு வேகம்னு சொல்றது ரொம்ப நாளா வழக்கமா இல்லையோ அதை வேதம் சொல்றது வாயுர்வை பெட்டா தேவதா. வாயு வேகமாக செல்லக்கூடியதான தேவதை. சயேவ ஏனம் பூஜிங்கமயதி. அவரானவர் என்ன பண்றது தெரியுமா, அந்த அந்த அவருக்கு ஹவிஸ கொடுத்த மாத்திரத்தினால யஜ்ய பாகம் கொடுத்த மாத்திரத்தினால வேகமா தோன்றது உங்களுக்கு கொடுத்துருவார். அதே போல குபேரனுக்கோ மகாலட்சுமிக்கோ சொன்னிட ஏன்னா வரும் ஒரு 10 வருஷம் அனுப்புறோம். வாயுக்குன்னு என்ன இங்க கோபம் பண்ணினதுமே டக்குன்னு வந்துடும். கையில காசு வாயில தோசை எது பெட்டர் அப்படின்னு அடுத்த க்ஷணம் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன வயிறுவயிற்றை விட்டா தேவதா வாயுமேவ ஸ்வேர பாகதேயனோபதாவதி அப்படி எனக்கூடியதான அர்த்தவாதமும் வாயவியம் ஸ்வேதமால பேத பூதிகாமகா எனக்கூடியதான செயலும் அந்த விதி வாக்கியமும் ஒன்னோட ஒண்ணு கலந்து உங்களுக்கு அர்த்தம் சொல்றது. ஆனா இந்த பின்னால சொன்னதான கதை இருக்கு பதில இந்த கதைக்கு என்ன அர்த்தம், எல்லா யாகத்தை விட வாயு தேவதாகமான யாகம் ஐஸ்வர்யத்துக்கு பிரசித்தமானது அப்படின்னு சொல்றது. அதனால அன்வயமானது இப்படித்தான் ஆகுமே தவிர பிரசஸ்தத்தோட அன்வயமாக தவிர மட்டியரோட அன்வயமாகாது. அதான் சொல்றது நகி பவதி வாயவ்யம் ஸ்வேதமால பேத பூதிகாமோ வாயுர்வை விட்டா தேவதா. இது ஒரு மனுஷனை ஆக்சுவலா எது சார் தோன்றத வேதம் தோன்றதான்னா வேதம் உங்களை தூண்டல. எது தோன்றது உங்க மனசுல இருக்கிற ஆசை தான் தோன்றது. உங்களை என்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு உங்க மனசு சொல்றதோ அன்னைக்குதான் பண்றேன். அது வரைக்கும் வேதம் புத்தகத்துல சந்தியாவந்தனம் பண்ண சந்தியா முபாதிதா பண்றீடோ தினமும் படிக்கிறவங்க கூட பண்றது இல்லை சார் விவகாரம் முழுக்க. ஏன்னா அவன் மனசுல அது உதிக்கணும், அவனுடைய இன்டர்னலா இருக்கிறது சொல்லணும் இது நல்லது இது பண்ணணும். அதனாலதான் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா. மனுஷால எல்லோரையும் எது தோன்றத காமயேஷ பிரவர்த்தக. அவன் மனசுல நல்ல எண்ணம் உண்டாகணும். உங்க மனசுல விஷ்ணுதாஸ் நாமன் கேட்கணும்னு தோணணும். அது எப்ப தோணும், பகவத் அனுகிரகம் சார். பகவத் அனுகிரகத்துக்காக தானே சார் இது கேட்கணும்னு. போன ஜென்மாவில கேட்டிருந்தா தான் தோணும், சாதாரணமா தோணும். தோணினாலும் வாய்ப்பு வராது. எத்தனையோ பேர்களுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்க நடக்குமா, ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். நாம அந்த பகவானை பிரார்த்திக்கணும், நமக்கு நல்லதே காதல கேட்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா. ஏ தேவாக கர்ணேவி காதுகள்னால் பத்ரம் ஸ்ருணுயாம எப்பொழுதும் நாங்கள் நல்லதே கேட்போமாக. பகவான இது என்ன பிரார்த்திக்கணும், பகவான் நம்ம கோதுமாஷ்டமே திராஷ்டமே சிகதாஷ்டமே மிருத்திகாஷ்டமே கல்ல கொடு மண்ணை கொடு சிமெண்ட் கொடு. பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பத்தியே மாற்றபதியத்ரா. எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உங்களையே நல்லதையே பார்க்கட்டும், பகவானுடைய திருவுருவத்தையே பார்க்கட்டும், அந்த குருவச்சனத்தையே நான் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இப்படின்னா பகவானை பிரார்த்திக்கிறது. ஆகையால் காமையே ராகசைவ பிரவர்த்தகத்வம் நியோகஸ்ய. நியோகம்னா கட்டளை, ஆர்டர். ஏதோ ஒரு ஆர்டர் இருக்குங்கிறதுக்காக ஒண்ணும் சொல்லல. ததாச்ச ஸ்ருதி அதோ கல்வாஹோ காமமயே வாயம் பொருடா. இந்த மனுஷனே காமமயம் தான் சார். அது வேணும் இது வேணும் இது வேணும். இது சயதா காமோ பவதி தத்கிருதர் பவதி. He who decides what he gets it. சின்ன குழந்தைகள நான் பெரியவன் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு முயற்சி பண்ணி படிக்கிறார் சார், அடைஞ்சுட்டான். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு எண்ணத்துல என்ன இருக்கு, யதாவம் தத் பவதி. எது நினைக்கிறானோ அதான் ஆறுது. நான் ஒன்னும் நினைக்கல சார், நான் அதெல்லாம் ஒன்னும் ஆகல. ஒரு எய்மனோட இருக்க வேண்டாமா மனுஷனுக்கு? இப்பிறவில பகவானை அடையணும்னு ஒரு எய்ம வேண்டாமா நமக்கு? அது வேணும். அந்த சங்கல்பம் இருக்கமையா சங்கல்ப பிரபவா காமாக. பாரதத்துல சொல்ற நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி காமஜானாமி தே மூலம். ஏ காமனே உனக்கு எனக்கு தெரியும், நீ எங்க இருந்து சங்கல்பா தேவ ஜாயதே. சங்கல்பத்தினால்தான் உண்டாயிருக்க. நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி, நான் உன்னை சங்கல்பம் பண்ண மாட்டேன். தேனமேன பவிஷ்யதி. ஆயால் காமமே உண்டாகாது. காமம் உண்டாகத்துவனா மனசு கொந்தளிக்காமல் இருக்கும், பரம்பொருளை அடைவீர் அப்படின்னு மகாபாரதத்துல சொல்ற. அதே மாதிரியே
எத்யத் கிருததுர்பவதி தத் கிருதுர்பவதி தத் கர்ம குருதே. அதுக்காக முயற்சி பண்றான். தத் கர்ம ததபி சம்பத்யதே. அதே போலயே ஸ்மிருதியிலும் பாருங்க, அகாமத கிரியா காச்சிது திருஷ்யதே நேஹ கஸ்யஜித். இவ்வுலகத்தில் ஆசைப்படாமல் ஒரு செயலும் ஒத்தரும் பண்ணவில்லை. யத்யத்தி குருதே கர்ம தத் தத் காமஸ்ய ஜேஷ்டிதம். எதை செய்கிறானோ அதது அவன் மனசுல இருக்கிறவருடைய காமத்தினுடைய விளைவு. காமயேஷ குரோதயேஷ அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார். அந்நியபராணாபி மந்திரார்த்தவாதானாம் பிராமணியம் அங்கீகர்த்தவியம். இதோட மட்டும் இல்ல, வேதமானது டைரக்டா இதை சொல்லாமல் வேற ஏதாவது சொல்ல வந்தாலும் அதுக்கு பிராமணியம் ஒத்துக்கொள்ளணும். தேஷாம் அப்பிராமணியான கதனேன உரகத்துவம் கதவான் நகுஷா. இந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் அப்பிராமணியம்னு சொன்னதுனால்தான் நகுஷ சக்கரவர்த்தி பாம்பாயிட்டார். அது என்ன சார் ஒரு கதை? எங்க விஷ்ணு தாசனாத்துல பாம்பு புந்துட்டேன்னா விஷ்ணுவுக்கு பாம்பு தான் புகணும். ஏன்னா அவர் ஆதிசேஷ தல்பத்தில் தானே இருக்கார். நகுஷ சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பெரிய ராஜா. அவர் 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினார். எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணினார். சாதாரணமாக இந்திரனா இருக்கிறவன் 100வது அஸ்வமேத யாகத்தை பண்ண விட மாட்டார். பண்ணினா அடுத்த போஸ்ட் அவனுக்கு வந்து இவர் இறங்கி வர வேண்டியது. அது எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டார். அந்த பண்ணினதுமே என்னாச்சுன்னா அதுல ஒரு சின்ன விவகாரம். எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு அகங்காரம்னு ஒண்ணு வரப்படும். நான் பண்ணினேன் எனக்குடையதான எண்ணம் வரப்படும். எந்த அளவுக்கு போனாலும் டாப் ஹெவி பாடி ஸ்பால் இந்த அகங்காரம் வந்தாச்சு. நம்ம எதை அடைஞ்சாலும் அதெல்லாம் பகவான் நமக்கு போட்ட பிச்சுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு அது பகவான் கொடுத்தது. யோக பிரவிஷ்ய மமவாட்டம் இமாம் பிரதம். அதே போல இன்னைக்கு நீங்க கேட்டு இருக்கீழையானால் அந்த பகவான் உங்க இதயத்தை தேடி அதுக்குள்ள உட்கார்ந்துன்னு கேட்க சொல்றார். அவருடைய நாமாவை கேட்கறதுக்கு அவரால் தான் முடியுமே தவிர அவங்களால முடியும். அவர் தான் கேட்கணும். பிரம்மாத்தியா ஸ்வல்பமேதசா. பிரம்மாதிகளுக்கே முடியாதான தத்துவம் பகவானுடைய நாமாவை அறிவது. பகவான் நாமாவே எப்படி இருக்குன்னு வேதாந்தம் எப்படி இதை விட வச்சிருக்கு. அது புண்ணியம் இருந்தால் தான் அவரால் அறிய முடியும். அவர் வாயால் அவர் நாமாவை சொல்றதுக்கே உங்களுக்கு புண்ணியம் வேணும். நமக்கு பகவான் 2 கேட்டை வச்சிருக்கார். ஒண்ணு என்ன பல்வரிசை, அது என்ன கொலாப்சிபிள் கேட், நடுவுல ஓட்டை இருக்கும் கேட். அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் 2 ஓஷ்டங்கள், 2 உதடுகள், அதுல நடுவுல ஓட்டை இல்லை. இப்படி 2 கவாட்டை வச்சுட்டு 2த்தையும் மூடி வச்சிருக்க நீங்க. கிம் நிற்கமே தே சிவசே தே சிவே திவாணி. அந்த கழுத்துல இருந்து சிவா சிவா அப்படின்னு பேர் வருமா? எப்ப வரும்? அந்த புண்ணியம் இருந்ததான் வரும். அதே போலயே இந்த புண்ணியம் இருக்கணுமே ஆனால் அகங்காராதி குணங்கள்லாம் போகணும். இவருக்கு தோஷங்கள்லாம் போகணும். அந்த அகங்காரம் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவர் மறுபடியும் கீழே விழ வேண்டியதான சூழ்நிலை வந்தாச்சு. 100 அஸ்வமேத யாகங்களானார், பண்ணினார். அதுக்காக சொர்க்கலோகத்துல இந்திரனா போயிட்டார், பதவி கிடைச்சது. இந்த அகங்காரம் பின்னால இருக்கேன், நான் தான் பண்ணினேன், வேற யாரால பண்ண முடியுமோ அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்தபுரத்துக்கு போகணும் அப்படின்னு பல்லக்கை எடுங்கன்னு பல்லக்கை எடுத்தார். எடுக்கும் பொழுது என்னன்னு அங்க இருக்கிற வேலைக்காரெல்லாம் வந்தா எடுத்தார். இவெல்லாம் போட்டார். சப்தர்ஷிகளை கூட்டணும் வந்தார். ஏண்டா நான் இந்திரனா இருக்கேன், என்ன பல்லாக்கு தூக்கிறதுக்கு ரிஷிகள்லாம் வேணும் அப்படின்னு. இவெல்லாம் ஒன்றும் இதை பத்தி இல்லை, எந்த வேலை சொன்னாலும் செய்ய தயார் இருக்கா. அவளுக்கு அகங்காராதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன ஆச்சுன்னு இந்த ரிஷிகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட்டு, எல்லாரும் ஈக்குவல் ஹைட்டா இருக்க. இது இந்த அகஸ்தியர்னு ஒருத்தர் இருக்கிற பத்தியில அவர் எல்லாரை விட குள்ளமா இருக்கிறவர். என்ன பண்றது? மித்ரா வருணி அகஸ்தியர். இவர் வசிஷ்டருக்கு தம்பி. வசிஷ்டரும் அகஸ்தியரும் ஒன்னா பிறந்தவா. அதனாலதான் ராமாயணத்துல சொல்லும் பொழுது அகஸ்திய பிராதான்னு வசிஷ்டர் சொல்லாம. ஏன் சார் அகஸ்திய பிராதாங்கிற பேரு சொல்லப்படும், அவ்வளவு பெரியவரா. அதனால அப்படி அவருடைய ஆசிரமத்தை அப்படி குறிக்கிறார் வால்மீகி. ரொம்ப வேண்டியவர் வால்மீகி வசிஷ்டர். அதனால என்ன பண்ணினா அகஸ்திய பிராதான்டார். இந்த அகஸ்தியர் ரொம்ப குள்ளமா இருக்கார். இவர் என்ன பண்றாருன்னா இவர் எடுக்கணும்னு அவ குனிஞ்சுட்டு இருக்கா. இவருக்கு அடிபட்டது. அடிபட்டது மட்டும் இல்லாம காலை அங்கேயாவது வெளியில விட்டார். அது கரெக்டா அவருடைய பாதமானது அகஸ்தியருடைய தலையில வர தர சுற்றும். இந்த மகர்ஷிகளுக்கு கோபம் வந்தாச்சு.
அவள்லாம் என்ன பண்ணின, இந்த பசுமாடுக்கு புரோட்சணம் பண்றீல அந்த மந்திரத்துக்கு பிராமணியம் உண்டா? ஏன்னா இதெல்லாம் பண்ணித்தானே நீங்க அசுநிதயங்கள் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க, இந்த மந்திரத்துக்கு பிராமணியம் உண்டோ அப்படின்னு கேட்டார். கேட்டதுமே அவள் இல்லைன்ட்டான். ஏன்டான்னார், அவர் இவ என்ன கேட்கிறாங்கிறதே நினைப்பில்லை. என்ன ஏன், அவருடைய மனசானது அகங்காரத்தோட பூரிதமாக இருக்கு. இல்லைன்ட்டு எந்த ஒரு மந்திரத்தினால தாங்கள் மேலுக்கு வந்துடோ இந்திர பதவிகளுக்கு உயர்த்த வந்துடோ அதுக்கு பிராமணியம் இல்லைன்னு சொன்னதுனால நீங்க சர்ப்பமாக கீழ் வந்துருங்கோ அப்படின்னு சபிச்சு விட்டார். மகர்ஷிகளுடைய வாக்கு, 4 காயத்ரி பண்றான்னு அவனுடைய வாக்கை நம்பாதீங்கோ, ஏதாவது பண்ணிவிடும். எப்பொழுதுமே நல்லதே சொல்லணும். நீங்களும் எப்பொழுதும் நல்லதே சொல்லிக் கொண்டு, எப்பொழுதும் கோபமாக சொல்லப்படாது. நம்ம குழந்தைகளை கூட வையப்படாது, கோபமே வரப்படாது. இது என்னடா ஆச்சுன்னா, இவ என்ன சர்ப்போபவா அப்படின்றார். அங்கிருந்து கீழே சர்ப்பமா விழுந்தார் சார். அதான் சொல்றாரு பாருங்க, தேஷாம் அப்பிராமான்ய கதனேனா, இந்த வேத வாக்கியத்துல இருக்கிற சில வாக்கியங்களுக்கு அப்பிராமான்யம் சொல்றதுனால் உரகத்வங்கதவான் நகுஷா கத்கதம் ருஷயஸ்து பரிஸ்ராந்தா வாகமான வாக்கியமான துராத்மனா. ருஷிகள்லாம் ரொம்ப டயர்டாயி எப்ப வாக்கியமான துராத்மனா தேவர்ஷயோ மகாபாகா ததா பிரம்மர்ஷயோ மலாஹ. ருஷிகள்லயும் கிளாசிபிகேஷன். தேவதைகளா பிறந்து ருஷிகளா ஆனவா அவ யாரு? நாரதாதிகள். தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா அவள தேவர்ஷிகள். நாரதன் தும்புருள் வள்ள. மனுஷிகளா இருந்து ரிஷிகளா ஆனவள் யாரு? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இப்படி எல்லாம். சில பேர் தேவர்ஷிகள், சில பேர் மகர்ஷிகள், அப்படி. அதனாலதான் தேவர்ஷயோ மகாபாகா ததா பிரம்மர்ஷயோ மலாஹ பப்ரச்சு சம்சயந்தேதோ நகுஷம் பாபசேதசம். நகுஷன்னு கேட்ட எய்மே பிராமணா புரோக்தாக மந்திரா வை புரோட்சணே கவாம். பசுமாட்டுக்கு புரோட்சணம் பண்ணும் பொழுது பிராமணத்துல சொல்லக்கூடியதான மந்திரங்கள் ஏதே பிரமாணம் பவதா உதாஹோ நேதி வாசவா, இவையெல்லாம் பிரமாணமாகவா ஆகாதனர். நகுஷோ நேதிதா நாஹா சஹசா மூட சேத்தனா. அடுத்த ஷடம் எதை யோஜனை பண்ணாலும் அதுக்கு பிராமணியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதர்மே சம்பிரவர்த்தம் தர்மஞ்ச விருட்டதி. அதர்மமா இருந்து கொண்டு தர்மத்தை ஜெயிக்கணும்னு பார்க்கிறாய். பிரமாணமே ததஸ்மாகம் பூர்வம் புரோக்தம் மஹர்ஷிபே. இவை எல்லாம் பிரமாணம்னு தீர்மானம் பண்ணியாச்சு மீமாம்சா சாஸ்திரத்துல. அகஸ்த்யவாச்சா ததோ விவிதமான ரிஷிபிஸ் சஹ பார்த்திவஹ அததாமஸ்பிருஷன் மூர்த்னி பாதேன அதர்ம பீடிதா. அப்பொழுது அடுத்த க்ஷணம் அவருடைய காலானது கீழே விழுந்து அகஸ்திய தலையில விழுந்தது. தேனாபூத்ததே தாசா நிஸ்ரீகத்ய ஜீபதே. மகர்ஷிக்கு அவமானம் பண்ணியதுனால அவருக்கு இருக்கக்கூடியதான புண்ணியம் எல்லாம் அடுத்த க்ஷணம் அழிந்து விட்டது. நிஸ்ரீகத்ய ஜீபதே ததஸ்தவது ததமஹமுத்விக்னம் அவோஜம் பய பீடிதம் யஸ்மாத் பூர்வை கிருதம் மார்க்கம் மார்ஷபிரனுட்டிதம். எக்காரணத்தினால முன்னால மகர்ஷிகள்லாம் எந்த வழியை பின்தொடர்ந்தாளோ அதுட்டம் தூஷயசி வை, நீ தூஷணம் பண்ணினாய். எச்சமோத்யஸ்பிருதப்பதா, எப்படி அகஸ்தியருடைய தலையில உன்னுடைய பாதமானது பட்டதோ எச்சாபிதமிருஷோன் மூடா பிரம்ம கல்பான் துராசதான். அதனால நீ பிரம்ம கல்பங்கள் 100 கல்பங்கள் வாஹான் கிருத்வா வாஹயசி தேன ஸ்வர்கா தத பிரபா. ஆயால் ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே விழ போறாய். ஸ்வம் ஸ்வபாப பரிப்ரட்டா க்ஷீண புண்ணியோ மஹீதலே மஹீபதே தசவர்ஷ சஹஸ்ராணி சர்பரூபோ பவோ மஹீம் சர்பரூபதரோ மஹீம் விசரட்சசி தீர்ணச்ச புனஸ்வர்க்கம் அவப்சசி. அப்படி நீங்க 10,000 வருஷங்கள் பாம்பா இருந்து அதற்கு பிறகு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். அது பார்க்கணும். மான்கள்லாம் கோச்சுண்டாலும் நீங்க தப்பு பண்ணினாலும் மறுபடியும் பழைய ஸ்டேட்டஸ் வந்துடுவோங்க. ஆகையால் அதா ஸ்ரத்தேயம் ஆத்ம ஜானம். இந்த ஆத்ம ஜானத்துல உங்களுக்கு ஸ்ரத்த இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நமக்கு ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்தாவான் புருஷோ லபதே ஞானம். ஞானம் எப்படி? ஸ்ரத்த இருக்கணும். ஆச்சாரிய வாக்கியத்தினாலும் வேதங்கள்லயும் ஸ்ரத்த இருக்கணும். நமக்கு புரியலேன்னா எல்லோருக்கும் எப்பொழுதும் புரிஞ்சாது. அதை இது புரியக்கூடியதான சப்ஜெக்டே இல்லை. நான் இதை புரிந்தேன் அறிந்தேன். இது அறிவுக்கு அறிவானது. அறிவை அறிந்து கொள்ள முடியாது. குடத்தை அறிவோம், குடத்தினுடைய அறிவு நமக்கு வரும். ஆனா அறிவை அறிய முடியாது.
பரம்பொருள் அறிவு வடிவமானவர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அறிவ முடியுமோ? இல்ல. ஆகையால் அறிவு என்ன? அறிவால் எல்லாவற்றையும் அடைவோம். ஆகையால் அறிவு வடிவம் இருக்கக்கூடியதான பரம்பொருள் நமக்கு அனுகிரகம் பண்ணணுமே. ஆனால் முக்கியமா பேசிக் குவாலிட்டி ஃபெய்த், ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்தஸ்வ சௌமியா, ஸ்ரத்த இருந்தா தான் முடியும். ஆகையால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எப்படி படிக்கணும்? மற்ற வகையெல்லாம் நிறுத்தி விட்டு, டிவி நிறுத்தி விட்டு, கதவை முடிவிட்டு ஒரு 15 நிமிடம் வேற ஒண்ணு கவனிக்கல, இது ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோட வாசிக்கணும். இப்ப பதத்துகளுக்கு அர்த்தம் சொன்னேன். அதுல இதிகாச ஸ்ருதி புராணங்கள் மந்திரங்கள் அத்தனையும் சொன்னேன். அதற்கு பிறகு வாசிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன வேணும், எதிர்ந்து வாசிக்கணும், ஸ்ரத்தையுடன் வாசிக்கணும். அஸ்ரத்ததானா புருஷாः தர்மஸ்யாஸ்ய பரந்தபா அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸ்ரத்ததானா அஸ்ரத்ததானா புருஷாः, ஸ்ரத்த இல்லாத போனால் தர்மஸ்யாஸ்ய பரந்தபா, இந்நிலையை அப்ராப்ய அடைய முடியாது. சோ மனுஷனுக்கு முதல்ல என்ன வேணும்? ஸ்ரத்த வேணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து நிச்சயமா இப்பிறவியில நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாட்டி கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தது. அதுக்கு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாமாவையும் கூடிய மட்டும் நமக்கு புரியட்டும் அப்படின்னு பக்தியோட. ஸ்ரத்த இருந்தால் பக்தி வரும். அக்கா தங்கைகள் 2 பேர். ஆயால் ஸ்ரத்த இருந்தா அடுத்ததாக பக்தி வந்துடும். ஆயால் பக்தி வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்சியரிட்டி இருக்கணும், ஒரு ஃபெய்த் இருக்கணும், அதோட வாசிக்கணும். அப்படின்னு நாமாக்களை வாசிக்கிறதுக்கு முன்னால தாங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொன்னார். இதையே உபநிடத்துகள் எங்கே சொல்றதுன்னு ஐத்தரேய உபநிடத்திலையும் ஐத்தரேய பிராமணத்திலையும் இருக்கிற அம்சங்களை சொல்லி அதுக்கப்புறம் அடுத்ததாக நாமாக்களுக்கு அர்த்தம் போறார். அடுத்த சனிக்கிழமை இதுக்கு மேல் பாகத்தை பார்ப்போம்.